இதுக்குள்ள போக விரும்பல. நான் முடிவு எடுத்துட்டோம். அதுதான் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுன்னா, நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம். 2 பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தொடக்கத்தில் அவங்களுடைய தலைவர்கள் அண்ணா அவர்களோ அவங்களுடைய நல்ல எண்ணத்தால் தான் வந்தாங்க ஆட்சி பண்ணாங்க. ஆனா அவருடைய கொள்கையில மதுவிலக்கு கொள்கையா இருந்தாலும் சரி, சமூக நீதி கொள்கையா இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கை இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் கொள்கை இருந்தாலும், கல்வி கொள்கை இருந்தாலும் சரி, சுகாதார எந்த கொள்கையிலையும் உங்களுக்கு கொள்கை கிடையாது. இப்ப நடக்கிறது என்ன? ஆட்சி கிடையாது, வணிகம், வியாபாரம். இப்ப இருக்கிற ஆட்சியில ஒரு 2-3 அமைச்சர்கள் பரவாயில்ல. பெரும்பான்மை அமைச்சர்கள் என்ன வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு கொடுக்குற, என்ன கமிஷன் கொடுக்குற, என்ன பண்ற, எப்படி இவ்வளவு வருதா? இதுதான் நடக்குது. அதாவது வெறுப்புல, மக்களும் வெறுப்புல இருக்காங்க, நாங்களும் வெறுப்புல இருக்கிறோம். ஐயா சொன்னார்ல, 2 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த 10.5 விழுக்காடு கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் சொல்லி தீர்ப்பு சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிறது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தடை கிடையாது. கொடுப்பதற்கு முன்பு அதை நியாயப்படுத்துங்கள், தரவுகளை வைத்து நியாயப்படுத்துங்கள். தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணா 1 மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணலாம். ஆனா வேண்டும் என்று 2 ஆண்டு காலம் அதை தள்ளி போட்டு 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 மனசு கிடையாது. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லல, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் எங்களுடைய 44 ஆண்டு காலம் வலியுறுத்தி வரார். இது சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த 10.5 இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டைக்கு சென்று பார்த்து 35 நிமிடம் பல அமைச்சர்கள், தலைமை செயலாளர் உட்பட பல செயலாளர்கள் எல்லோரும் இருந்தார்கள். 35 நிமிடம் அவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிற மாதிரி வகுப்படுத்தேன். அப்படி சொல்றதுல தவறு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விளக்கி சொன்னேன். கோபமாகவோ ஆவேசமாகவோ பேசல, சிரிச்சுட்டே பேசி 35 நிமிஷம் வகுப்படுத்தேன். 10.5க்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு. ஆனா ஒன்றும் நடக்கலை.